உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். முன்னதாக சட்டப்பேரவையில் உரையாற்றாமல் ஆளுநர் RN ரவி புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். சட்டப்பேரவைக்கு வந்து ஒரு சில நிமிடங்களிலேயே ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். இந்த ஆண்டின் முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமலேயே புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். சட்டப்பேரவையில் ஆளுநர் தனது உரையை உரையாற்றாமல் புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். அது தொடர்பாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம், அதற்கு ஏன் ஆளுநர் எதிர்க்கிறார் என்ற கேள்வியையும் செல்வ பெருந்தகை முன்வைத்தார். மேலும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு எதிராகவே ஆளுநர் RN ரவி தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கூறினார். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியறையில் இருந்த அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், எப்பவுமே ஆளுநரோட உரையோடு தான் சட்டப்பேரவை தொடங்கும். ஆனா கடந்த காலங்களில் ஆளுநர் உரை பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டது. இந்த முறை ஆளுநர் தனது உரையை வாசிக்காமலேயே புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு ஆண்டுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்குவதுதான் மரபு வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் பாட வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியதாகவும், ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாகவும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து பாடியது உடனேயே அவர் பேரவையிலிருந்து வெளியேறியதாகவும் தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு நிகழ்வு கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பாகவும் நிகழ்ந்தது. இன்னொன்று முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. பேரவையிலிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சபாநாயகர் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இரண்டுமே முக்கியமான நிகழ்வுகளாக நாம் பார்க்க முடியும். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுடைய மரபாக இருக்கிறது. அது அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தனியார் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதும் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுவதும் மரபாக இருக்கும். மத்திய அரசுடைய அலுவலகங்களில் மத்திய அரசு சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் முதலிலும் இறுதியிலும் பாடப்படும். இதுதான் மரபு வழக்கம். அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒவ்வொரு முறை தொடங்குகிற போதும் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியாக தேசிய கீதமும் இசைக்கப்படும். அந்த அடிப்படையில் இன்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் ஏற்கனவே இந்த நடைமுறைக்கும் மரபுக்கும் அவர் தன்னுடைய அதிருப்தியையும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய கீதமே முதலில் பாடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட உடனேயே ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார். அதே போன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்று அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரம் தொடர்பாக ஒரு பேட்ச் சட்டையில் அணிவித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். முழக்கங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள் பேரவைக்குள்ளாக. அந்த அடிப்படையில் பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுவது குறித்து தொடர்ந்து ஆளுநருக்கும் அரசுக்குமான மோதல் இருந்து கொண்டே வருகிறது. இன்றும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டதற்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி ஆளுநர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி இருக்கிறார். மரபை ஆளுநர் மீறி இருக்கிறாரா, அரசு மீறி இருக்கிறதா? ஆளுநர் தான் மீறி இருக்கிறார். என்ன காரணம் என்றால், பேரவை நடவடிக்கைகள் முழுவதுமே பேரவை தலைவரின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவைதான். இந்த நடைமுறை, இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்க இந்த நடைமுறை கிட்டத்தட்ட அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறது. என்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை நாம் அதிகாரப்பூர்வமான நாட்டு தமிழ்தாய் பண்ணாக எடுத்துக்கொண்டோமோ அதிலிருந்து இந்த நடைமுறை இருக்கிறது. எனக்கு தெரிந்து 1969 இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த மறுப்பை அரசு நிராகரித்திருக்கிறது. அரசு என்றால் இந்த இடத்துல சபாநாயகர் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே இந்த காரணத்தை அவர் வெளிப்படையாக சொல்கிறாரே தவிர உள்ளூர் அவருக்கு அந்த உரையை வாசிப்பதிலே ஆர்வம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், உரையில இருக்கிற பல விஷயங்கள் அவரது சொந்த கருத்துக்களுக்கு முரணாக இருக்கலாம். அப்படி சொல்வதற்கு அவருக்கு உரிமை கூட இருக்கிறது. ஆனால் ஒரு அரசு என்பது தனது உரையை தயாரித்து கொடுக்கிறது. மை கவர்மெண்ட் என்று ஒரு ஆளுநர் சொல்வது என்பது அரசுதான். அதாவது இன்றைய தேதிக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அரசு, போன முறை என்று பார்த்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசு. அது ஆளுநரின் அரசு அல்ல. இந்த சிக்கல் சுதந்திர இந்தியாவிலே பல மாநிலங்களிலே தொடர்ந்து நீடிக்கிறது.
ஏனென்றால் உண்மையிலேயே இந்த ஆளுநர் உரையும் தேவையில்லை, அதே போல குடியரசுத் தலைவரின் உரையும் தேவையில்லை. இந்த கருத்தை பதிவு செய்திருப்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். அவரது பிரசிடென்ஷியல் இயர்ஸ் நூலை எடுத்து படித்து பார்த்தால் 1989 நான் இதற்கான பரிந்துரை அனுப்பியிருக்கிறேன். இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் எச்சம். ஒரு குயின் மை கவர்மெண்ட் என்று சொல்லலாம், ஒரு கிங் மை கவர்மெண்ட் என்று சொல்லலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு பிரசிடென்ட் எப்படி மை கவர்மெண்ட் அல்லது ஒரு கவர்னர் எப்படி மை கவர்மெண்ட் என்று சொல்ல முடியும்? இது தேவையே இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனாலும் சுதந்திர இந்தியாவிலே தொடர்கிறது. ஆளுநர் உரையை வாசிக்காமல் போனாலும் அதிலே அரசியல் சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கையும் கிடையாது. ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டும் என்பது அரசியல் சட்டம். ஆனால் கேரளா போன்ற மாநிலங்களில் ஆளுநர் உரை இல்லாமலேயும் தொடங்கி இருக்கிறார். தெலுங்கானா போன்ற மாநிலங்களையும் ஆளுநரையே அழைக்காமலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லாம் நடந்திருக்கு. நம்ம இது குறித்து இன்னும் விரிவா பேச வேண்டியது இருக்கு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர்கிட்ட பேசிட்டு நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். திரு ஷியாம், இணைப்பிலேயே இருங்க. செய்தியாளர் ஸ்டாலின் சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், ஆளுநர் தரப்புல என்ன வலியுறுத்தப்பட்டது, பேரவைத் தலைவர் தரப்புல என்ன மறுக்கப்பட்டது, ஏன் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறி இருக்கிறார்? கார்த்திகேயன், அவை இன்னைக்கு தொடங்கியதுமே அவர் உள்ள வரும்போது, ஆளுநர் உள்ள வரும்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ரொம்ப சத்தமா சொன்னாரு. அதன் பிறகு ஆளுநர் தன்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பதாகையை ஏந்தி தங்களுடைய போராட்டத்தை ஈடுபட்டாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், இந்த யார் இந்த சார் அப்படின்றதெல்லாம் அந்த பதாகையில இருந்தது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வேலுமுருகன் ஆகிய இந்த இரண்டு தரப்பும் பார்த்தோம்னா கவர்னருக்கு எதிராக தன்னுடைய முழக்கங்களை எழுப்பினாங்க. அதே நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய முழக்கங்களை எழுப்பிய ஒரு சூழல்ல காங்கிரசும் வேல்முருகனும் மட்டும் கவர்னருக்கு எதிராக தங்களுடைய முழக்கங்களை எழுப்பினாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் தொடர்ச்சியாக ஆளுநர் பேச முற்பட்டார், தன்னுடைய உரையை தொடங்கினாரு. ஆனாலுமே தொடர்ச்சியான முழக்கங்கள் இந்த அமளியில ஈடுபட்ட காரணத்தினால அவரால் இவங்களை யாரையுமே கட்டுப்படுத்த முடியல. அதன் தொடர்ச்சியாக தான் அதன் பிறகு தேசிய கீதத்தை இசைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நேஷனல் ஆந்தம் இசைச்சோம் அப்படின்னா எல்லாருமே கட்டுப்படுவாங்க அப்படின்ற அடிப்படையில தேசிய கீதத்தை இசைங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொன்னாரு. ஆனாலுமே அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் தொடர்ச்சியாக எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் ஆளுநர் தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார். ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் ஸ்டாலின், இப்ப தேசிய கீதம் ஆளுநர் வலியுறுத்தலின் அடிப்படையில இசைக்கப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த சட்டப்பேரவை நிகழ்வுகளும் முடிவுக்கு வந்ததாக தானே புரிந்து கொள்ளப்படும், முடித்துக் கொள்ளத்தானே வேண்டும் மரபுப்படி. நிச்சயமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டா அதன் பிறகு எந்த விதமான அவை நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. இவர் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் அவர் முன்னாடி அவருடைய இருக்கைக்கு முன்பு நின்று கொண்டு கோஷங்களை எழுப்பிய காரணத்தினால உடனடியாக தேசிய கீதத்தை இசைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இருந்த போதிலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாத ஒரு சூழல்ல தான் அவர் தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பேச தொடங்கினார். சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்களோட இருக்கையில போய் அமருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள், அதாவது அனுமதி தன்னுடைய முன்னனுமதி இல்லாமல் இது தொடர்பான எந்த விதமான தகவலையும் வெளியிடக்கூடாது அப்படின்றதையும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைக்கும் சபாநாயகர் தொடர்ச்சியாக தன்னுடைய உத்தரவுகளை பிறப்பித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டாங்க. இந்த பதாகைகளை ஏந்தி கையில வச்சுட்டு யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ, அமளியில் ஈடுபடுறாங்களோ அவங்கள உடனடியாக வெளியேற்றுமாறு அவைக்காவலர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார்கள். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நுழைவாயில் எண் 4 அருகே தற்போது அதே பதாகைகளை ஏந்தி தங்களுடைய போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதுல இந்த யார் இந்த சார், சேவ் அவர் டாட்டர்ஸ், அதே போல இந்த சிறப்பு புலனாய்வு குழு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில தமிழ்நாடு அரசு தலையிடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அந்த பதாகையில இடம்பெற்றிருக்கு. உள்ள இதே பதாகையில தான் காட்டினதா சொல்லப்படுது கார்த்திகேயன். இந்த ஒரு சூழல்ல தான் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் முன் அனுமதி பெறாமல் எதையும் வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவையும் தற்போது பிறப்பிச்சிருக்காரு. ஆளுநர் புறப்பட்டதும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன் ஆகியோர் வெளியேறிட்டாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தொடர் அமலில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர் இணைப்பிலே இருங்க ஸ்டாலின். ஆளுநரும் தன்னுடைய விளக்கத்தை ட்விட்டர் மூலமாக கொடுத்திருக்கிறார். தேசிய கீதம் மீண்டும் ஒரு முறை அவமதிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில அப்படின்றத அவர் கண்டனமாக பதிவு செய்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி தேசிய கீதத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். திரு ஷியாம், இதுல தேசிய கீதம் இசைக்கப்படணும், அப்பதான் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு திரு
ஆளுநர் வந்து வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதற்கு சட்டப்பேரவை தலைவர் வந்து செவி கொடுக்காத காரணத்தினால் அவர் அவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ தேசிய கீதம் மீண்டும் சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணியிருக்கிறார். தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா சட்டப்பேரவையில் ஆளுநர் சொல்ற மாதிரி? ஷியாம் சாருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கிடைக்கிற போது நம்ம பேசலாம். செய்தியாளர், உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றே டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.